ஏற்கனவே சுமன் கில், சூரியகுமார் யாதவ் அந்த மாதிரி நிறைய பேட்ஸ்மேன்ஸ் ஏற்கனவே வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்காங்க. அவங்க எப்படி ஃபார்முக்கு வராதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம இவர் வேறு கம்பீர் வேறு ஜகிங் ஆடிட்டு இருக்காரு டீமை வச்சு. இந்த நிலைமையில இவங்க 2 பேர் அவுட் ஆஃப் ஃபார்மோடு சேர்த்து பும்ராவும் அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிடுவாருன்னு கவலையாக இருக்குது. ஏன்னா கடைசி 8 மேட்ச்சு பும்ரா எடுத்த விக்கெட்டே 10 விக்கெட்டு, அதாவது கடைசி 7 விக்கெட்டாக எடுத்திருக்காரு. ஏஷியா கப்பு 5 மேட்ச் ஏஷியா கப் ஆடி 7 விக்கெட்டாக எடுத்திருக்காரு. அதே மாதிரி போன 2020 4 2020 ஆடிருக்காரு. இது வரைக்கும் 1 ஒயிட் வாஷ் மிச்சம் 3 மேட்சும் சேர்த்து அவர் 3 விக்கெட் மட்டும் 10 விக்கெட்டாக எடுத்திருக்காரு. இது வந்து நம்ம பார்த்த யூசுப் பும்ரா கிடையாது. ஏன்னா பும்ரா வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம பவுலிங் ஒரு ஸ்பேரிட்டே அவர் தான். ஏற்கனவே ஆகாஷிப் கொஞ்சம் நல்லா போட்டுட்ருக்காருனால இவரும் கை கொடுத்தாருன்னா ஓப்பனிங் விக்கெட் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி 3 நாள் 2020 ஓப்பனிங் விக்கெட்ஸ் எதுவுமே வரவே இல்லை. பும்ரா வந்து ஃபார்முக்கு வந்தால் மட்டும்தான் இந்தியாவுக்கு ஒரு நல்லது நடக்கும். சரியான கமெண்ட் சொல்லு.